ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியவே மாற்ற பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய டீலிங்கு ஒரு மீட்டிங் நடந்ததாக சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. வேலுமணி தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒரு வழக்கில் சிக்கினார்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. அந்த வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நழுவ விட மாட்டார். ஸோ ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா அழைச்சி திருப்பி கட்சிக்குள்ளே இணைச்சுக்குவாரன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓபிஎஸ்ஸை இணைச்சிக்கிட்டா அவரை தலைவராக போடுற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு உருவாயிரும். அதனால பார்த்தீங்கன்னா வேலுமணியே பார்த்தீங்கன்னா தலைமையாக மாறுறதுக்கு டெல்லிகிட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சசிகலா பார்த்தீங்கன்னா டெல்லி பாஜகவோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் 4 வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ வந்து இழுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வெளியே வந்து ரொம்ப வருஷங்கள் ஆனாலுமே சசிகலா பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்கிற பேச்சே தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பாஜகவோட மிகப்பெரிய லெவலில் விசுவாசமாக பார்த்தீங்கன்னா சசிகலா இருந்தது மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி மேடம் சொல்லி தான் சசிகலா அமைதியானாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் முன்னிலையில் கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா வந்துட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கே மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.